வணக்கம்மா. நம்ம ஸ்டடி சென்டரில் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு உண்டான டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. இதில் தேர்டு டெஸ்ட்டு மொத்தமாக 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டும், அடுத்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டும் மொத்தமாக சேர்த்து ஒரு 50 வினாக்கள் வந்து இதில் கேட்டிருக்கோம். இதில் இங்கிலீஷில் மட்டும் 30 வினாக்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த 30 வினாக்களுக்கு உண்டான விடைகளை என்னன்னு இப்போ பார்க்கலாம். Who won the first India's highest civilian award அப்படின்னு பார்க்கும்போது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜின்னு சொல்லுவோம், ராஜகோபாலாச்சாரி. அடுத்த செகண்ட் கொஷின், த சினோனிம் ஆஃப் த வேர்ட் இக்னோரண்ட். இக்னோரண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட சினோனிம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்அவேர் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பிக் த ஆட் ஒன் அவுட்டில் வந்து ஹோமோஃபோன்ஸில் ஆட் ஒன் அவுட் வந்து பிக் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி இது ரெண்டுமே வந்து சேம் சவுண்டு தான், மீனிங் வேறு வேறு. ஸோ தட் இஸ் கால்டு ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம். சி கரெக்டு. சி அடுத்து சா. ஸோ அப்போ இது வந்து ஹோமோஃபோனே கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து நைட் நியூ ரெண்டுமே வந்து ஹோமோஃபோன் தான். ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள். SCERTயோட மீனிங் என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு கரெக்டு, மீதியெல்லாம் வந்து தப்பு. ஸோ அடுத்து 5வது வினா, ஃபைண்ட் த இன்ஃபார்மல் ஃபார்ம் ஆஃப் ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது இன்ஃபார்மல் வேர்டு எப்படி நம்ம இன்ஃபார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இது எல்லாமே வந்து 8th புக்கில் முதல் 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க்ஸ் தான். ஸோ அது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹே ஹவ் இட்ஸ் கோயிங் அப்படின்னு நம்ம இன்ஃபார்மலாக சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th, டேஷ் இஸ் அ வேர்ட் யூஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். நம்ம வேர்ட்ஸில் ஜாயின் பண்ணுவோம் அல்லது வந்து சென்டென்ஸை ஜாயின் பண்ணுவோம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு என்னன்னு பேர். ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிளானது, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லாமே கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஷினு, ஃபைண்ட் த ராங் பேர் ஆஃப் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனோட ராங் பேர் என்னன்னு பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படிங்கிறது கரெக்டு, ஆனால் ராங் பேர் தான் கேட்டிருக்காங்க. எ ஸ்வார்ம் ஆஃப் ஆண்ட்ஸ் அதுவும் கரெக்டு. எ பவுல் ஆஃப் ரைஸ் அதுவும் கரெக்டு. இங்கே சி ஆப்ஷன் பாருங்கள், எ குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொல்லக்கூடாது, ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து தப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ வந்து எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் ஆப்ஜெக்ட் இருந்தால் அது வந்து நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ரஸ்கின் பாண்ட் ரிசீவ்டு த ஜான் லெவ்லின்ஸ் ரைஸ் ப்ரைஸ் இன் 1957. ஸோ ஆக்சுவலி இதுவே ஒரு 1 மார்க் தான், எந்த வருஷம்னு கேட்குறதுக்கு. ஃபார் டேஷ் நாவல், எந்த நாவலுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிற நாவலுக்காக. மற்றது எல்லாமே கூட அவரோட நாவல் தான். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஃபைண்ட் த ஆண்டனம் ஆஃப் அக்யூரேட்லி. அக்யூரேட்லி அப்படிங்கிற வார்த்தையோட ஆண்டனம் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறது கரெக்டு, கரெக்ட்லியும் கரெக்டு தான், ப்ரீசஸ்லின்றதும் கரெக்டு தான். ஸோ ஸ்லைட்லி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ அப்போ அக்யூரேட்லி அப்படிங்கிறதுக்கு அது தப்பான மீனிங் தான் கொடுக்கும். ஸோ அப்போ எதிரானதுன்னு சொல்லலாம், ஆண்டனம். அதுதான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் 10வதுக்கு. ஸோ அடுத்து 11வது பார்க்குறீங்க. ஸோ இப்போ இந்த இளவழகி கேரம் சாம்பியன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு கொஷினு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்காத அவார்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வாங்கினது தான். ஆப்ஷன் சி வந்து ஃப்ரான்ஸ் சொல்லி ஜஸ்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரொம்ப தப்பு, அது அப்படி கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சினோனிம் ஆஃப் த டெபிசிட். ஸோ அப்போ டெபிக்டோட சினோனிம் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 12th ஒன் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேங்கிறது தான் சரியான பதில். அடுத்து த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் சிலபஸ். ஸோ அப்போ போன டெட்லேயும் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு சிலபஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபி அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு, கரெக்டான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கும் சரியான பதில். அடுத்து 14, ஃபைண்ட் த காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டுன்னு எல்லாமே காம்பவுண்ட் வேர்டு தான், ஆனால் ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் எதுன்னு கேட்குறாங்க. ஜெரண்ட்னா நமக்கு தெரியும், ஐஎன்ஜி இருக்கும். அதே நேரத்தில் வந்து நவுன்னா ஹால், நல்லா தெரியுது, டைனிங் ப்ளஸ் ஹால், டைனிங் ஹால். 5th, விச் கேன் பி பிளேஸ்டு ஆஃப்டர் ப்ளூக்கு அப்புறம் சஃபிக்ஸ் என்ன வரும்? ப்ளூ ஷர்ட், ப்ளூ சி, ப்ளூ பிரிண்ட், ப்ளூ கேன் எல்லாமே ஏறக்குறைய மேட்ச் ஆகும். ஆனால் ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது தான் சரியான பதில்.
ஸோ ப்ளூ பிரிண்ட் தான் கரெக்டு. ஹீஸ் ஹீஸ் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், ஹீஸ் அன் இன்டெலிஜென்ட்னு வரணும். ஸோ ஹீஸ் அன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ். ஸோ அந்த எந்த மாதிரியான ஒரு அட்ஜெக்டிவ்னு கேட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் நாமளாக ஃப்ரேம் பண்ணது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இது நம்பருக்கு குவான்டிட்டியை பொறுத்தது கிடையாது, ஸோ நம்பரை பொறுத்ததும் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பொறுத்ததும் கிடையாது. ஸோ அது அவங்களோட பண்பை பொறுத்தது. ஸோ அப்போ தரத்தை பொறுத்ததுன்னும் போது குவாலிட்டி தான் அது வரணும். அடுத்து பார்த்துங்க 17வது கேள்விக்கான பதில். டேஷ் அட்ஜெக்டிவ் இஸ் ஆன்சர் த கொஷின் விச். எது அல்லது எந்த அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வராது, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி வராது, இன்ட்ராகேட்டிவும் வராது. ஏன்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தா தான் அது இன்ட்ராகேட்டிவ். ஸோ அங்கே கொஷின் எதுவும் கேட்கல, விச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வரக்கூடியது எதுன்னு தான் கேட்குறோம். ஸோ அப்போ அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ன்றது தான் கரெக்டான பதில். அடுத்து பாருங்கள் 18வது. ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளஷ் ஒன்ஸ் அ டைகர் வில் நாட் ஈட் எனி அதர் ஃப்ளஷ் வரணும். அங்கே ஈட் மிஸ் பண்ணிருக்கேன். எனி அதர் ஃப்ளஷ் டஸ் இஸ் கால்டு அப்படின்னு போகும்போது அந்த டைகரை நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேன் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முறை வந்து மனிதர்களை வேட்டையாடி உண்டுருச்சுன்னா அதன் பிறகு வேறு அந்த மாமிசத்தையும் ஒன்றாது, மறுபடியும் மனிதர்களே தான் தேடும். ஸோ அப்போ அதுக்கு பேர் வந்து மேன் ஈட்டர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான கொஷின். பிரிக் கில்னு, ஆக்சுவலி கில்னா ஒரு சூளைன்னு சொல்லுவோம். பிரிக் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா கில்னில். ஸோ அப்போ பிஸ்கட் எங்கே தயாரிப்பாங்கன்னா ஆப்வியஸ்லி எங்கே வரும், பேக்கரி. ஸோ அப்போ அது உங்களுக்கு ஈஸியான ஒரு கொஷின் தான். சூஸ் த கரெக்ட் ஆண்டனம் ஃபார் த யூட்டிலைஸ்டு வேர்டு. ஆக்சுவலி கைண்டுங்கிறதோட ஆப்போசிட் வேர்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. கைண்டுனாலே கருணைன்னு நல்லா தெரியுது உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ஷனேட், லவ்விங்கெல்லாம் ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிவிடுவீங்க. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆர் க்ரூயல் இதுதான் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கைண்டுக்கு ஆப்போசிட் வந்து க்ரூயல் தான். ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ப்ராப்பர். ப்ராப்பருக்கு உண்டான ப்ராப்பரான ப்ரிஃபிக்ஸ் என்னென்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. இம்ப்ராப்பர் நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் கூட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து இம்ப்ராப்பர் இம்னு தான் கரெக்டு. ஹவு மெனி டைப்ஸ் ஆர் தேர் இன் சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷனில் மொத்தம் எத்தனை வகைகள்? நமக்கு வந்து மோனோ சிலபிக் இருக்குது, டை சிலபிக் இருக்குது, ட்ரை சிலபிக் இருக்குது, டெட்ரா சிலபிக் இருக்குது, பென்டா சிலபிக் இருக்குது. அதுக்கு அடுத்து போனாலே பாலி சிலபிக் தான். மொத்தமாக வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து how many typesனா 6. the word popular has dash syllable. எத்தனை syllable சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், popular. ஸோ அப்போ வந்து ட்ரை syllable வேர்டு 3 தான் அதுக்கு ஆன்சர் கரெக்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா choose the correct preposition. I was born 2 minutes dash my twin brother. ஸோ அப்போ ட்வின் பிரதர் டேஷ் மை என்பது கொஞ்சம் முன்னாடி அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ அட்வான்ஸுங்கிறதும் முன்னாடின்னு தான் அர்த்தம், ஆன் அப்படிங்கிறது வராது. ஸோ ஃப்ரண்ட்டு, பிஃபோர் இது எல்லாமே வரும். இந்த கரெக்டான ப்ரிப்போசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் தான் கரெக்டு, பிஃபோர் தான் ஆன்சர். அடுத்து யூ காண்ட் பி சீரியஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் விச் மாடல் வேர்ப் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ 25th ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பாசிபிலிட்டி. யூ காண்ட்னா உங்களால் முடியாதுன்னு அர்த்தம், அது இம்பாசிபிள் தான் குறிக்குது. ஸோ மே ஐ சிட் டவுன் அப்படின்றது ஒரு பர்மிஷனை கேட்குற மாதிரியான ஒரு கொஷினு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன மாடல் வேர்புன்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன். டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப் இது த லைன்ஸ் ஆஃப் த போயட். அது எந்த போயட்டோட லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எலியட்டோட போயமில் இருக்கக்கூடிய ஒரு லைன். ஸோ டேஷ் இஸ் த ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் இன் விக்டோரியன் எரா. விக்டோரியன் எராவில் இருக்கக்கூடிய போயட்டில் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 28க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், மேரி ஆன் எவன்ஸ். மேரி ஆன் எவன்ஸ் தான் வந்து கரெக்டான பதில். கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மேரி ஆன் எவன்ஸோட பென் நேம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஃபைண்ட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம். ஸோ அப்போ ஃபைண்ட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம்னும் போதுங்க பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நேஷனில் முடியுது, ரெண்டாவது ரூம்னு வருது. ஸோ அப்போ நேஷன் ஷின்னில் முடிகிறதுனால இது ஏ, ரூம் இம்மில் முடிகிறதுனால அது பி. அடுத்து திக் டார்க்னஸ் இது ரெண்டுத்துலையுமே வரல, ஸோ அது சி. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளூம்னு முடியுது, ஸோ அது ஏற்கனவே ரூம்னு முடிஞ்சுது, அப்போ பி. ஏபி சிபி அப்படிங்கிறது கரெக்டான பதில், ஏபி சிபி. ஸோ இது கிளாஸ் நான் தெளிவாக நடத்தியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து 30வது லாஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஒர்க் ஆஃப் லியோ டால்ஸ்டாய். ஸோ இப்போது இது வந்து லாஸ்ட் 8 கொஷினு அப்படியே கேட்டிருக்கேன். வார் அண்ட் பீஸ் அவரோடது தான், அண்ணா கரேனா ஸோ அவரோடது தான், த 3 கொஷின்ஸ் அது அவரோடது தான். ஆனால் லெசன்ஸ் இன் லைஃப்ங்கிறது அவர் எழுதலை.
ஸோ இப்போ ஒரு பர்சனாலிட்டியை பற்றி நமக்கு 8th புக்கில் ஒரு ஒரு பாடம் இருக்குன்னா அவங்கள பற்றின ஓரளவுக்கு டீட்டெயில்ஸை நம்ம அதே பேஜஸ்லேயே கூட கூகுளில் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமில் வந்து புக் கொஷின் இது மட்டும் இல்லாமல் இந்த லியோ டால்ஸ்டாய் கொஷின் வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். அவுட் ஆஃப் த சிலபஸ் இல்லை, அவுட் ஆஃப் த புக்கு. ஸோ நம்ம வெளியே இருந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கொஷின், பின்வருவற்றுள் எது சமான பின்னம் அல்ல? நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய 20 கொஷின்கள் எடுத்திருக்கோம். இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பின்வருவற்றில் எது சமான பின்னம் அல்லனா இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். சமான பின்னம்னா என்னென்னா பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கி வரக்கூடியதை சமான பின்னம்னு நம்ம சொல்லிக்கலாம், ஒரு வார்த்தையில் சொல்கிறதுனா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் பாருங்கள், 2 வந்து 1ஆல் பெருக்கி தான் 2 வந்திருக்கு. ஸோ 4ஐயும் 1ஆல் பெருக்கி 2 வந்திருக்கு. ஆனால் இது வந்து சமான பின்னம் ஆகாது, ஏன்னா அதே பின்னம் திரும்பி வந்திருக்கு. ஸோ 3 பாருங்கள், 3 2s are 6, 4 2s are 8, இது சமான பின்னம் தான். ஆனால் இங்கே பாருங்கள் 8 2s are 16, 10 2s are 20, ஸோ இதுவும் சமான பின்னம் தான். அடுத்து பாருங்கள் 1/2, இதை வந்து 1 2ஆல் பெருக்குனா 2, 2 2ஆல் பெருக்குனா 4. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து சமான பின்னம் தான். ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு. இதை வந்து நம்ம சமான பின்னம்னு சொல்ல முடியாது. அடுத்த சுருக்குகள் எங்கே பார்த்தீங்கன்னா 1/8 மைனஸ் 1/6 மைனஸ் 1/4. இந்த 1/4க்கும் 1/6க்கும் வந்து ப்ராக்கெட் இருக்கிறதுனால, ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம முதல்ல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ 1/6 மைனஸ் 1/4 என்னங்க வரும்? இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், 6 4. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24 வரும். ஸோ அப்போ 24 வந்ததுன்னா இது 6 எத்தனை டைம்ஸ் வந்தால் 24 வரும்? 4 டைம்ஸ். அப்போ 4 × 1 4 தான் வரும். அதே மாதிரி மைனஸ் 4 வந்து எத்தனை டைம்ஸ் வந்தால் 24 வரும்? 6 டைம்ஸ். அப்போ 6 × நியூமரேட்டர் 1, அப்போ 6 வரும். ஸோ அப்போ -2/24ன்னு வருது இல்லைங்களா? ஸோ அப்போ -2/24 ஏற்கனவே வந்து 1/8 இருக்குது. 1/8 ஏற்கனவே இருக்குது. மைனஸ் திரும்ப -2/24ன்னு வரும். ஸோ அப்போ மைனஸும் மைனஸும் இங்கே ப்ளஸ் ஆகிடும். 2/24. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 24 தான் எல்சிஎம்மாக வரும். இங்கே பாருங்கள், 8 கொண்டு வந்து டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ். ஸோ அப்போ அதை நியூமரேட்டரில் பெருக்குனிங்கன்னா 3 தான் வரும். ப்ளஸ் 24ஆல் டிவைட் பண்ணும்போது 1 தான் வரும். மேலே இருக்கிற 2ஆல் நீங்கள் பெருக்குனும்போது 2 தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 5/24 அப்படின்னு வரும். சரிங்களா? 5/24 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். வந்து பின்வரும் விகிதமுறு எண்களில் எது பெரியது அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்கு. ஓகே, பின்வரும் விகிதமுறு எண்களில் எது பெரியது? ஸோ -17/24, -13/16, 7/-8, -31/32. அப்போ விகிதமுறு எண்களில் பெரியது சிறியது கண்டுபிடிக்கணும். என்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பகுதியெல்லாம் ஒரே மாதிரி மாற்றணும். பகுதிகளில் ஒரே மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுக்கணும். 24, அதுக்கப்புறம் 16, அப்புறம் பார்த்தீங்கன்னா 8, 32, 32. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எடுத்த பிறகு ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி கணக்கு பார்த்த மாதிரி தான் எல்சிஎம் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்காக, அந்த பகுதிக்காக இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றணும். அப்படி மாற்றும்போது உங்களுக்கு மிகப்பெரிய விகிதமுறு எண் எது வரும்னு பார்த்தீங்கன்னா 17/24 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 4/5, ஓர் எண் 2/15, மற்றொரு எண்ணை காண்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஓர் எண் வந்து 2/15. ஸோ அப்போ இன்னொரு விகிதமுறு எண்கள் கூடுதல் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ கூடுதல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/5 இல்லைங்களா? ஸோ அப்போ 2 எண்களையும் கூட்டினா வரக்கூடிய விடை 4/5ன்றாங்க. ஸோ அப்போ நம்ம எக்ஸ் இப்படியே இந்த பக்கம் வச்சுக்கலாம். இதுதான் ஒரு விகிதமுறு எண். இங்கே 4/5 அங்கேயே இருக்கட்டும். இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த பின்னத்தை அந்த பக்கம் கொண்டு போனோம்னா -2/15 ஆகிடும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 5 15, இதுக்கு மீசியமாக எடுக்கும்போது 15 தான் கிடைக்கும். ஏன் சார்னு கேட்டிங்கன்னா, இது 5 வந்து 15ஓட மடங்காக இருக்கிற எல்லா கணக்குகள்லையும், அதாவது ஒரு எண் ஒரு பகுதியானது மற்றொரு பகுதியின் மடங்காக இருக்கும்போது அதில் பெரிய எண் தான் வந்து
100% மீசிமாவாக வரும். ஏன்னா அதோட மடங்கு தானே. ஸோ அப்போ 15. இப்போ இந்த 5 வந்து 15ஆல் வகுக்கும்போது 3 முறை வரும். 3 வந்து வந்த விடையை தொகுதியால் பெருக்குனா 3 12. ஸோ அங்கே மேலே போட்டுக்கணும். மைனஸ் இது நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 15 கொண்டு வந்து 15ஆல் வகுத்தா 1 தான் வரும். வந்த விடையால் தொகுதியை பெருக்குங்க. 2 1 2 தான் வரும். ஸோ இப்போ இது 10/15ன்னு வரும். 10/15ன்னு வரும். அதே விடை இருக்கான்னு பாருங்கள். 10/15. ஸோ ஆப்ஷனில் வந்து அது இல்லை. ஸோ அப்போ அதை அடிக்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இன்னொரு இதோட திட்ட வடிவம் என்ன அப்படிங்கிறது 5வது கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது செய்கிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம வெவ்வேறு பகுதிகளை கொண்டது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன எடுக்கணும்னா மீசிமா எடுக்கணும். 2 8க்கு மீசிமா எடுத்திங்கன்னா 8 தான் வரும். ஏன்னா இதோட மடங்குன்றதுனால 8 தான் வரும். ஸோ அப்போது 8 கொண்டு வந்து 8ஆல் வகுத்திங்கன்னா வகுத்தல் 1 தான் கிடைக்கும். 4 5 5 தான் வரும். அதே மாதிரி 2 கொண்டு வந்து 8ஆல் வகுத்திங்கன்னா 4 வரும். 4 1 4 வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஏற்கனவே இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாம். 3/4 வகுத்தல் இப்போ 5 நாளும் 9 ஆயிடுச்சு. 3/4 வகுத்தல் 9/8. ஸோ அப்போ 2வது பின்னத்தை நம்ம தலைகீழாக எழுதிக்கலாம். 3/4 ஒரு பின்னம் வகுத்தல் இன்னொரு பின்னம் வரும்போது 2வது பின்னத்தை தலைகீழாக எழுதி கொள்ளலாம். ஸோ இதுதான் பின்னத்துக்கு கீழே பின்னம் வந்தால் இதுதான் ஒரு ஆப்ஷன். 3 3 அடிச்சிங்கன்னா 3 3 9. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8/12. இதையும் அடிக்கலாம். 1 நாள் 4 2 நாள் 8ன்னு அடிக்கலாம். இங்கே வந்து 2/3 தான் இதுக்கும் விடை வருது. ஸோ அப்போ இதோட திட்ட வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ இப்போ இதுவும் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 3136 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவை காண்க. அப்போ ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 3136. இது போட்டுக்கலாம். ஓகே. ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 3136 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அதோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா ஒரு பக்கத்தோட அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பக்கத்தோட அளவு என்னன்னு பார்க்கணுன்னா நம்ம இதோட வர்க்க மூலமும் கண்டுபிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலானா A². ஸோ அப்போ A² வேல்யூ தான் 3136 அப்படிங்கிற மதிப்பு. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் தெரியும். ஸோ அப்போ 3136 இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 31. ஸோ இப்போ 31க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 25 6 6 36. ஸோ இப்போ 6 6 போட்டிங்கன்னா 36 ஆகிடும். ஸோ 5 25 போட்டுக்கலாம். மேலே கீழே ஒரே நம்பரால் போடணும். 5 25. ஸோ மீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீதி 6. அடுத்தது ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 2 நம்பரை தான் கீழே இறப்போம். 36. இப்போ 5 2ஆல் பெருக்குனா உங்களுக்கு வர விடை 10. ஸோ இங்கேயும் அங்கேயும் ஒரே நம்பர் தான் போடணும். நீங்கள் 6 6 போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். 6 6 36. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். 6 0 0 தான். 6 0 3 சேர்த்திங்கன்னா 3 கிடச்சிரும். 6 1 6. ஸோ இப்போ மீதின்றி வகுப்பட்டுருச்சு. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 56. அப்போது ஒரு பக்கம் வந்து 56 நல்லா தெரியுது. ஸோ அப்போ இதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது. ஒரு பக்கம் 56னா 4A என்ன வரும்? அதை 4ஆல் பெருக்குனா இதுதான் கிடைக்க போகிற சுற்றளவு. 4 6 24 மீதி 2. ஸோ 4 5 20 20 2 22. ஸோ அப்போ 224 மீட்டர் என்பதே சரியான விடை. எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில் 224 மீட்டர். 224 மீட்டர் ஸ்கொயரும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது கன்ஃபியூஷனுக்காக தான். சுற்றளவு என்னும்போது மீட்டரில் தான் வரும். அப்போ டி தான் வந்து சரியான விடை. அடுத்தது √42.25 மதிப்பை காண்க. ஸோ இதுவும் சேம் வர்க்க மூலம் எடுக்கிற கணக்கே தான். ஸோ அப்போ 4225க்கு நீங்கள் கண்டுபிடிச்சி ரூட்டு கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரியான ஒரு கணக்கு தான். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் திரும்பவும் இதையே போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 7வது கணக்கான விடை என்னென்னு டி வந்து 6.5 தான் நீங்கள் 2 டைம் போடும்போது
உங்களுக்கு வந்து இந்த 442.25 கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து அதுக்கான சரியான விடை. இப்போ அடுத்து பாருங்கள், √98/162. ஸோ இது வேணால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேலே இது ரூட்டு தனித்தனியாக கொடுத்துக்கலாம், இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த 98 எப்படி பிரிக்கலாம்? ஸோ அப்போ 2 49 98 இல்லைங்களா, இப்படி எழுதலாம். சரி, அடுத்தது இது எப்படி எழுதலாம்? இப்போ 281ன்னு இதை பிரித்து எழுதலாம். 281 162. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே ரூட்லேயே இருக்கலாம், நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. 2 × 49 / 2 × 81 அப்படிங்கிறது வருது, ஆன்சர் வருது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2க்கு 2 வந்து நம்ம அடிச்சிடலாம். இந்த 49 81 இருக்குது. 49க்கு ரூட் வெளியே எடுத்திங்கன்னா 7 வரும். 81க்கு ரூட் வெளியே எடுத்திங்கன்னா 9 வரும். ஸோ அப்போ 7/9ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 8வதுக்கு பி. அடுத்தது சுருக்குக அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இது ரொம்ப எளிமையான கணக்கு. இது பார்த்தீங்கன்னா -3/4 இருக்குது. இது இந்த பவர் வந்து ரெண்டுத்துக்குமே பொருந்தும். 5/4ன்னு எழுதலாம், 3/4ன்னு எழுதலாம். இப்போ 3/4 வந்து நம்ம ஆப்வியஸ்லி வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா -5/4 தான் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மைனஸ் ப்ளஸ் வந்து மேட்ரு இல்லை, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான விடை. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுக்கான சூத்திரம் என்ன? ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். வட்டக்கோண பகுதி அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட்டக்கோண பகுதி இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வில்லின் நீளம் எல்லுன்னு சொல்லுவோம். இது ஆரம், வட்ட மையத்திலிருந்து இது ஒரு ஆரம். ஸோ அப்போ L + 2Rங்கிறது தான் சரியான விடை. இங்கே பார்த்தீங்கன்னா LRன்னு ஒரு ஃபார்முலாவே கிடையாது. LR/2 இது வந்து பரப்பளவுக்கானது. இது வந்து θ/360° × 2πr. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லின் நீளத்திற்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வில்லின் நீளம் + 2 ஆரம், இது ரெண்டும் கலந்த மாதிரி வரக்கூடிய இதுதான் சுற்றளவுக்கான சூத்திரம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க அப்படின்றது வினா. ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தை வந்து நம்ம 5 சம பாகங்களாக பிரிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒவ்வொன்றுத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டத்தின் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா πr² ஃபார்முலா. ஸோ இப்போ 360° வந்து நீங்கள் வந்து 5ஆல் வகுத்து இப்படியெல்லாம் போட்டுட்ருக்காதீங்க, இது ரொம்ப சுற்று வழி. சிம்பிளாக ஒரு வட்டத்தை 5ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ 5ஆக பிரித்தா என்ன ஆகும், அந்த வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 5ஆல் வகுத்துக்கலாம். ரொம்ப எளிமை தானே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஆரம். இப்போ பாருங்கள், வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr² நமக்கு தெரியும். வினா ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் பை இருக்குது, அப்படியே பையை வச்சுக்கங்க. r² பதிலாக 70 2 முறை போட்டுக்கங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது பெருக்கும்போது என்ன வரும், πr² வட்டத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா 4900 பை வருது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது 5 வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு சமபாகங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ தாராளமாக நம்ம 5ஆல் வகுத்துக்கலாம். 5ஆல் வகுத்தோம்னா ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கிடைச்சிடும். இது வகுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9×5 45, மீதி 4, 8×5 40, மீதி 0, இந்த பை அப்படியே வந்துடுங்க. 980 பை. முக்கியமாக நீங்கள் அதில் நம்ம கொஷினில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து விட்டுறக்கூடாது. அலகு கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து ஆப்ஷனில் வரும். இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரொம்ப எளிமையான கணக்கு. 11க்கு ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவை காண்க. சுற்றளவுன்னும் போது இங்கே வேலையே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளானது இந்த கொஷினு. ஸோ இங்கேயே எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள், இந்த பேஜ்லேயே. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 10 சென்டிமீட்டர், இங்கே 10 மீட்டர் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இங்கேயும் வந்து 10 மீட்டர் தான், 20 மீட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இங்கே ஒரு 7 மீட்டர் இருக்குது, 27 மீட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த அரை வட்டத்தோட இந்த பரிதியின் நீளத்தை தான் நம்ம வந்து கணக்கிடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னும்போது 2πr இல்லைங்களா. ஸோ அதில் பாதின்னும்போது 2πr/2 இப்படின்னு வரும்.
இல்லைங்களா? ஸோ இப்போ இது எக்ஸாக்டாக பாதி தான். ஏன்னா இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா அரை வட்டம் முழுசாக இருந்ததுன்னா 2 ஆரம் வந்திருக்கும். ஆனால் அங்கே 2 ஆரம் இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா 2πr/2வே போதுமானது. 2πr/2 இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா πr மட்டும் தாங்க வரும். ஸோ இங்கே பாருங்கள், πr பையோட மதிப்பு என்ன? 22/7. ஆரோட மதிப்பு என்ன? இங்கே வட்டம் 7, இங்கே வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால 3.5 இதுதான் வந்து அதோட ஆரம். இங்கே அடிச்சிங்கனாக்கா 0.5ன்னு வரும் இல்லைங்களா? இப்போது 0.5 0.5னா ஆஃப்னு அர்த்தம். ஸோ அப்போ 22ஆல் வகுக்கும்போது 11 தான் வருங்க. அப்போ 11 தான் அங்கே விடை. இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 38 சென்டிமீட்டர். வட்டத்தின் சுற்றளவு வந்து 38 சென்டிமீட்டர். இது ரொம்ப மிக எளிமையான கணக்கு. ஸோ இது புரியலன்னா கமெண்ட் சொல்லுங்கள், நான் இதை வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கில் இதுவும் ஒன்று. சரி, அடுத்து பாருங்கள், 13வது கேள்வி பார்க்குறோம். இங்கே 12வது கேள்வி முடிஞ்சிருச்சு. 13வது கேள்வி பார்க்குறோம். 13வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள இதே வடிவத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்குறாங்க. பரப்பளவு கேட்குறாங்க. இதுலேயே ரொம்ப பரப்பளவு கேட்டால் இப்போ கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடலாம். பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன பாருங்கள். ஸோ இது 14 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர் இல்லைங்களா? ஸோ நான் அந்த வேறு பக்கத்துலேயே போட்டுடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இதோட பரப்பளவு தான் கேட்டிருக்கிறாங்க. இதோட பரப்பளவுன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு செவ்வகம் இல்லைங்களா? இப்படி பார்க்கும்போது இது ஒரு செவ்வகம் தான். ஏன்னா 20 + 14 இதை அப்படி பெருக்கலாம். முதல்ல 20 14 பெருக்கும்போது என்ன வரும்? 2 20 280 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இதுதான் வந்து இந்த செவ்வகத்தின் பரப்பளவு. அதாவது இது வரைக்கும் ஒரு செவ்வகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆனால் இதில் ஒரு அரை வட்டம் வந்து இங்கே வந்து கழிக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இந்த அரை வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சி நம்ம இதில் வந்து கழிக்கணும் இல்லைங்களா? வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலானா உங்களுக்கு நல்லா தெரியும், πr². ஸோ இப்போ அரை வட்டம்னா πr²/2. அதோட பரப்பளவில் பாதியால் வகுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பையோட மதிப்பு என்னன்னு பாருங்கள், 22/7. ஸோ இப்போ r² வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இதோட டிஸ்டன்ஸ்னால், அப்போ இங்கேயும் 14 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ ஆரம் தான் வேணும்னா இதில் பாதி தான். ஸோ இப்போ ஆரம் வந்து என்னது? 7 சென்டிமீட்டர். அப்போ 7 × 7 2 முறை போட்டுக்கலாம். /2 இதை மறக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா இங்கே 11 வரும். இதை அடிச்சிங்கன்னா இது 7 7 கேன்சல் ஆகிடும். 11 7 77. ஓகே, இப்போ 11 7 வந்து 77. ஸோ இப்போ இந்த அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. அப்போ ஓவரால் வந்து 280லேருந்து நீங்கள் 77 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பரப்பளவு கிடச்சிரும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 203 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பெருக்கற் பலனை காண்க. ஸோ இப்போ இதை நீங்கள் பெருக்கி தான் போடணும். இது ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டும் பெருக்கி போடணும். ஈச் அண்ட் எவ்ரி டேர்மும் பெருக்கி போடணும். இங்கே பாருங்கள், செய்யலாம். ஓகே, இதை நம்ம பெருக்கற் பலன் கேட்குறாங்க. ஸோ 2x எடுத்து முதல்ல 2xஆல் பெருக்குனா 4x² வந்துடும். அதே 2x எடுத்து -4ஆல் பெருக்குனிங்கன்னா -8x வரும். அதுக்கடுத்து 3 தூக்கி 2ஆல் பெருக்குனிங்கன்னா 3 2s are 6x வரும். 6x வரும். கடைசியாக அதே 3 தூக்கி 4ஆல் பெருக்கும்போது 3 4s are -12ன்னு வரும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 4x². இப்போ 8x வந்து 2x போச்சுன்னா -2x, 6x போச்சுன்னா -2x, -12 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 4x² -2x -12 ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதில். அடுத்து பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 48 m²n³ சதுர அலகுகள் மற்றும் அதன் நீளம் வந்து கொடுத்துட்டு அதன் அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பேப்பர் பண்ணி எடுத்தாலே நமக்கு அசிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவுன்னு இருக்குது. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம் இல்லைங்களா? ஸோ அப்போ நீளம் × அகலம். அப்போ நீளம் பெருக்கல் அகலம், இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நீளத்தையும் கொடுத்துருக்குற அகலத்தில் ஏதோ ஒன்றுத்தையும் பெருக்குனா இது வரும். அப்போ என்ன வரும்? 8. 8னாலே 6 தான் வரணும் இல்லைங்களா? ஸோ அப்போ 8 6 48 நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்கே எம் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் நம்ம கொஷினில் வந்து m² வருது. அப்போ கொஷின்லேயே ஒரு எம் இருக்கணும். ஸோ அப்போ 6 எம்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி n²
இங்கே இருக்குது. ஸோ இப்போ n போட்டோம்னா தான் நம்ம n கியூப் வரும். இது ரெண்டும் பெருக்கி பாருங்கள், நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான இந்த விடை கிடைச்சிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 6×48 m×mm², n² n கியூப். சரிங்களா? ஓகே, அடுத்து காரணி படுத்தி காண்க. ஸோ அப்போ இதோட காரணிகள் என்ன அப்படின்றது கேள்வி. இங்கே பாருங்கள், இது நம்ம இருபடி சமன்பாட்டில் கடைசியில் இருக்கிறது பெருக்கல் மூலம். ஸோ அப்போ 2 எண்களை பெருக்குனா 15 வரணும், கூட்டுனா 8 வரணும். அப்போ என்ன போடலாம் பாருங்களேன். ஸோ 5 3 15ங்கிறது நல்லா தெரியுது. ஸோ பெருக்குனா 5 3 15 வந்துடுது, கூட்டினா 5 3 8 வந்துடுது. ஸோ அப்போ இதோட காரணிகள்னு பார்க்கும்போது x+5, x+5, x+3 எங்கே இருக்குது? 3 5 எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், 9x² + 6y இன் காரணிகள் என்ன? ஸோ அப்போ இது ஒன்றும் இல்லை, இதில் வந்து காமனான டேர்ம்ஸ் வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9x² + 6xy இதுலேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்? என்ன காமனாக வெளியே எடுக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 3x எடுக்கலாமா? 3x வெளியே எடுத்துகிட்டோம்னா என்ன இருக்கும்? இங்கே 3x இருக்கும், ப்ளஸ் 2y இருக்குமா? பாருங்கள், 3 3s are 9, x into x x², 9x² கிடச்சிருச்சா? ப்ளஸ் 3 2s are 6, x into y xy கிடச்சிருச்சிங்களா? அப்போ 3xன்றது ஒரு தீர்வு, அதே மாதிரி 3x + 2yங்கிறது மறு தீர்வு. அப்போ அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அதுதான் கரெக்டான பதில். அடுத்து பாருங்கள், x² + 14x + 49 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இங்கே கேட்குறாங்க. இது இருபடி சமன்பாடோட காரணிகளே தான். ஸோ அதில் காரணியை கண்டுபிடிச்சி நம்ம என்ன எழுதணும்? எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2 எண்களை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 49 கிடைக்கணும். அதே எண்களை கூட்டினா 14 கிடைக்கணும். நம்ம கண்ணை மூடிட்டு எழுதலாம் 7 7 49ன்னு சொல்லி. ஸோ அப்போ 7 7 கூட்டினா 14. அப்போது x+7 அப்படிங்கிறது தான் தீர்வு. அதே மாதிரி இன்னொன்று x+7 அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அப்போ x+7 = 0ன்னு வச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து -7 கிடைக்கும். -7 கிடைக்கும். அப்போ -7, -7 தான் சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், a-b. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. இது போன டெட்லேயும் கேட்ட வினா. இந்த மாடல் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது போல். ஸோ இப்போ இது ரொம்ப முக்கியமான வினா. ஓகே, இப்போ இது எப்படி ஆன்சர் போடுறதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து a-b³ ஃபார்முலா தெரியும். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a³ - 3a² b + 3ab² - b³. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இங்கே பார்த்தீங்கன்னா a-b³ அப்போ அப்ளை பண்ணுங்கள், 3³ வரும். இங்கே a³ இருக்குது, அப்போ கடைசியில் இருக்கிற -b³ எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், மைனஸ் மீதி இருக்கிற டேர்ம்ஸ் இதுதான். இதில் வந்து -3ab வெளியே எடுங்க. அப்போது மைனஸ் எடுத்தாச்சு, 3ab எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்கும்? a மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? இப்போ மைனஸே இல்லை. ஸோ ஆனால் மைனஸ் வெளியே எடுத்ததுனால இங்கே மைனஸ் வரும். அப்போ தான் -× +ன்னு ஆகிடும். 3யும் எடுத்தாச்சு, ஏவும் எடுத்தாச்சு, பியில் இருக்கிற ஒரு பியும் எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது இதுதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 3 3 9, 9 3 27. லெஃப்ட் சைடு வந்து 27 வந்துடும். a³ - b³ இதுதான் கொஷினில் நம்ம கேட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், -3ab. ஏபியோட வேல்யூ அங்கே 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3abனா 3 5 15. இங்கே பாருங்கள், a - bயோட வேல்யூ என்ன? 3. அப்போது 3 15 -45ன்னு வரும். ஸோ இப்போ இந்த -45 இந்த -45 ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் +45. அப்போ 27 + 45 இதுதான் a³ - b³ வேல்யூ. அப்படின்னா என்னென்னா 72 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமான வினா. அடுத்து கடைசியாக ஒரு கொஷின் இருக்குது. ஸோ ஏறக்குறைய சேம் இதே கொஷின் தான். ஸோ அப்போ a + b ஒன்றும் பண்ண முடியாது. இந்த a³ - b³ எப்படி எழுதலாம்? a - b ஆஃப் a² + ab + b² எழுதலாம். சரிங்களா? +b² எழுதலாம். இப்போது கீழே a² - b² எப்படி எழுதலாம்? a + b
ஒரு முறை திரும்ப ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா அடிக்கலாம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த டேர்ம் மட்டும்தான் நிற்கும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரி, ஓகேங்களா? ஸோ நம்ம 20 கொஷின் பார்த்தாச்சு. 8ஆம் வகுப்பு மேக்ஸில் இருக்கக்கூடிய முதல் 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 20 கொஷின் பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு 3 ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே. ஸோ இதுக்கப்புறமா டவுட்ஸ் இருந்தால் யூடியூப் வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.